ஹாய் ஹலோடா குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இது வந்து கிருத்திக்கான ஒரு ஐடியில் அவங்க ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி வெரி சாரி. நான் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், சீக்கிரமாக போட்டிருக்கணும். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல, கொஞ்சம் அலைச்சல், மண்டை ப்ரெஷர். ஸோ 2 நாள் ஃபீவர் வேறு. ஸோ ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்குது. ஏதாச்சும் வாய்ஸ் கொஞ்சம் கரக்க மறக்க இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கப்பா. அண்ட் வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பார்க்குறவங்களோட நேம் தெரியல, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக் தான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே படியில் ஏறிட்டுருக்கான். அவன் மொட்டை மாடிக்கு தான் இப்போ போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவன் ரீல்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பானா, அந்த சவுண்டு தான் கேட்டுட்ருக்கோம். அண்ட் போயிட்டே இருக்குச்சு, அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அவன் என்ன நோட்டீஸ் பண்ணும்போது அது ஒரு கொலுசு சவுண்டு. என்னடா இது, ஏதோ கொலுசு சவுண்டாக இருக்கேன்ட்டு ஸோ ஃபோன் எடுத்த பேக்கெட் உள்ள வச்சுட்டு அந்த கொலுசு சவுண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போது அப்ஸ்டேர்ஸ் கேரி மேலே வந்துட்டான். இப்போது சுற்றி முற்றி பார்க்குறான் டெரஸில். அங்கே ஒரு செம்மையான மழை பெஞ்சிட்ருக்கும். அது ஒரு ஈவினிங் டைமாக ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். இப்போ ஜங்குக் தான் மேலே வந்துட்டு சுற்றி பார்க்குறான். அவன் ஒரு இடத்த நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறான். அங்கே ஒரு பொண்ணு தான் அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா அந்த மழையில். அவள் பேர் தான் ஒயன். ஸோ இப்போது அவள் வளைச்சி வளைச்சி ஆடிட்டுருக்கா. அப்போ அவள் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பாள். ஸோ அவளோட லாங் ஹேரை அப்படியே லூஸ் ஹேராக விட்டுட்டு ரொம்ப அழகாக ஸ்டெப்லாம் போட்டுட்டு அந்த மழையில் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஸோ இப்போது ஜங்குக் இதை பார்த்துட்டு ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. அப்படியே ஒயனை தான் பார்த்துட்ருக்கான். அவன் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரேஸ் ஆகுது. ஒயனோட லிப்ஸ், அந்த நோஸ், அந்த ஃபேஸே அவ்வளோ அழகாக இருக்குது. வெள்ளையும் சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. அவள் அவ்வளோ ஒரு நேரத்தில் அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கா. ஜங்குக்கு ஹார்ட்டே மெல்ட் ஆகி பேச வார்த்தையில் அது மாதிரி ஸ்டாப் பண்ணி ஒயனே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போது கீழே ஜங்குக்கோட அப்பா தான் கூப்பிட்றாரு. ஜங்குக் வாடா, சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுடுறாரு. ஸோ இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஒயனை பார்த்துட்டு திரும்பி போகலான்னு பார்ப்பான். அவனுக்கு வரணும்னு தோணுது, ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி பதட்டப்படுறான். என்னடா இது, எனக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஆட்ரேஸ் ஆகுது, யார் போய் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அவனுக்கு ஒயன்கிட்ட போகவே மனசு இல்லை. அவன் அப்படியே மாதிரி பார்த்துட்டம்மா ஸ்வெட் ஆகிலாம் இருக்குது. ஸோ இப்போது இங்கே இருந்த வலிகாவது அப்படின்ட்டு அவனும் கிளம்பிட்டு இருந்திருப்பான். அப்போது கீழே இறங்கி வந்துட்டுருக்கச்சு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கிறதுனாலவே கேட்குது ஜங்குக்கு. இங்கே பாருங்கள் மிஸ்டர் லீ, இந்த ஏரியாவில் ஒரு முக்கால்வாசி வீடு எங்களோடது தான். நீங்கள் கேட்டிருக்கிறதுனால இந்த சொந்த வீடு உங்களுக்காக தரோம். நாங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்கனே குடி போகலான்னு இருந்தோம். சரி ஓகே, நீங்கள் இந்த வீடு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால உங்களுக்கு தான். பேமெண்ட்லாம் இருக்குன்னே சொல்லியாச்சு. இல்லை மிஸ்டர் ஜியோன் சொல்லிகிட்ருக்காரு. அவர் யாரும் இல்லை, ஜங்குக்கோட டேட் தான். ஸோ லீன்னு சொன்னல, அவர் தான் ஒயனோட அப்பா. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ஜங்குக்கோட வீட்டுக்கு, ஐ மீன் ஜியோன் சாரோட வீட்டுக்கு ஒயனோட அப்பா அம்மா குடி வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் இந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வரல, அப்படியே ஆடி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கோட வீடு எங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இப்போது ஜங்குக்கோட அப்பா ஒயனோட டேட் கிட்ட சொல்கிறாங்க, அதோ போகிறான் பார், அவன் தான் என் பையன். சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. எப்படியே ஒரு 1 week கிட்ட பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த 1 weekமே ஜங்குக் ஒயனை பார்த்துருக்கவே மாட்டான். எப்படி போயிருந்திருக்கோன்னா, ஜங்குக் இருக்கிற நேரத்தில் ஒயன் வெளில வந்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸாக நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இப்படியே 1 week பாஸ் ஆகிடுதுல. இப்போது ஒயனை தான் காட்டுறாங்க. அறக்க பறக்க டிஃபன் சாப்பிட்டுட்டே தலைவாரிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஊட்டி விட்டே சொல்கிறாங்க, அப்போவே கிளம்ப சொன்னல, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற? உங்கள் அப்பா வரை போயிட்டார், இன்னைக்கு நீ தான் தனியாக காலேஜ் போகணும். அம்மா சரி ஓகே, நான் போய் தொலைகிறேன், சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்க. நான் என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினதுக்கு இப்படியா? பேசுவடி. போதும்மா, கொஞ்சம் பொறுமையாக வருமா, வலிக்குது. எனக்கு இருக்க 4 முடிவை தூக்கி இழஞ்சிருவ போல. உனக்காடி ஒயின் 4 முடி இருக்கு? சும்மா இருமா, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருப்ப. நீ வா, பின்னி விட்டியா, நான் போகிறேன் போ. சரி இரு, உங்கள் அப்பா போகிற வேகத்தில் வரேன்னு சொல்லிட்டாரு, நான் தான் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்.
அப்புறம் என்னம்மா வரேன் தானே சொல்லிட்டாரு, அதுக்குள்ளே எதுக்கு என் செல்லம் அம்மா கத்துறது அப்படின்னு அவங்க அம்மாவை நைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி அவளும் காலேஜ் போயிட்டு இருந்திருப்பா. ஸோ காலேஜோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த காலேஜையே சுற்றி பார்த்துட்ருக்கா. மீண்டும் மீண்டும் படிப்பை சுற்றியே வர வேண்டியதாக இருக்கு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு தான் 8 மணி ஸ்கூலுக்கு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளப்பிவிடுவாங்க. காலேஜே 9 மணி தான். ஆனால் இப்போவே என்னோடய ரொட்டீன் மாறவே இல்லை. சீக்கிரமாக எவனையாச்சும் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணிட்டு ஓடிடணும். என்னால் முடியலை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்போ பின்னாடி வந்து யாரோ அவளோட ஷோல்டரில் டேப் பண்ணுறாங்க. யாருன்னு என்ன திரும்பி பார்க்குறா. ஏய் மினி அப்படின்னு சொல்லவும் மினி தான் அங்கே வந்திருப்பா. மினி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து மினி சொல்கிறா, நான் வச்சான் நான் வந்துட்டேன் போல். வந்தேன். அது கூட வந்து ஏன்டி சிரிச்சுட்டே சொல்கிறேன், சும்மா ரெடி நானே ஏன்டா வந்தோம் நீங்கள் உட்காந்துட்ருக்கேன். சரி விடுவேண்ணா, நம்மளாம் போனால் பிறந்த படித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இப்போது இவங்க ஃப்ரெஷரில் அங்கே இருக்க காலேஜ் சீனியர்ஸ்லாம் எல்லாரையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த காலேஜில் தான் ஜங்குக்கும் ஒரு 3rd இயர் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது ஜங்குக் தான் அவங்க கேங் மெம்பர்ஸோடு உட்காந்துட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்டை வயசு பார்த்தோன்னா தேயாங், ஜிமின், காய், இவங்க 3 பேருமே ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இங்கே நிறைய கலாய்ச்சிக்கச்சு. இப்போது தேயாங் தான் அங்கே யாரும் 2 பேர் வரதை பார்ப்பான். இப்போது வைனியும் மினியும் தான் பார்த்துருப்பானா, அப்படியே கிளாப் பண்ணி கூப்பிட்றான். இப்போது மினி தான் பார்த்துருப்பாளா, நானா அப்படின்ட்டு கேட்பா. அடிச்சு நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லுவான். என்னடா இவனுங்க அப்படின்ட்டு மினியும் வைனும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது வந்தோடனே இப்படி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் வந்து இன்னொருத்தனை பார்த்து கலாய்ச்சிட்டு இருப்பானா, யார் அவங்க வர்றதுன்ட்டு அப்படியே பார்ப்பான். பார்த்தா அது வைன் தான். வைனா அப்படின்ட்டு ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். பிகாஸ் அது கன்ஃபார்மாக தெரில வைனான்ட்டு. ஸோ இப்போது தியாங் தான் கேட்குறான், ஏய் உன் பேர் என்ன அப்படின்ட்டு மினிக்கிட்ட கேட்கும். என் பேர் மினி. இப்போது ஜங்குக் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வைன் கிட்ட தான் பேசுகிறான். ஏய் உன் பேர் என்னடி அப்படின்னு கேட்கும். என்ன வாப்போ ஒழுங்கா மரியாதை கூப்பிடுங்க, என் பேர் லீ வைன் போதுமா அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக் கன்ஃபார்மே பண்ணிடுறான் அவன் தான்ட்டு. பக்கத்தில் இருக்கலாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறாளேன்ட்டு. அது ஜங்குக் கிட்டே, ஏய் என்ன திமிரா பேசுகிற, என்ன திமிரா பேசுகிற, ஒழுங்காக கேள்வி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்ல போகிறேன், அது என்ன மரியாதையே இல்லாமல் பேசிட்டு அப்படின்ட்டு அவன் சொல்லவும். இப்போது எல்லாரும் தான் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த அவமானம் எனக்கு தேவையா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். சைடில் ஜிமினை பார்த்து மறைச்சிட்டு, ஓ என்ன வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும். அப்படின்ட்டு அவன் சொல்கிறா. ஸோ இப்போது ஜங்குக் தான் நீ வேர்ஜனா அப்படின்னு கேட்குறான். இப்போ எல்லாருக்குமே சிரிப்பு தாங்கலை. என்னடா இவ இப்படிலாம் கேட்குறான்னு நினச்சிங்க ஷாக்காக பார்க்குறாங்க. வைன் வந்து ஆமாம் நான் வேர்ஜன் தான், அதுவும் பியோர் வேர்ஜன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஓகே பாய் எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறா. மினிலா அடிப்பாவி யார் இவ கூட எத்தனை நாளாக சுற்றிட்டு தெரிஞ்ச இப்படி பேசிட்டு போகிறா. அது பப்ளிக் பிளேஸில் இவன் இப்படி கேட்டான்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. இருக்க எல்லாருமே வைனியும் மினியும் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக வைனோட பேக் ஃபேஸே தான் பார்த்துட்ருப்பான். இப்போ எல்லாருமே ஜங்குக் கிட்டே கேட்குறாங்க, என்னடா மச்சான் இன்னும் ஒருத்தி இப்படி கலாச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அடிச்சு வாய முடுங்கடா அப்படின்ட்டு சொல்கிறான். இப்படியே வைன் போயிட்டு இருந்திருப்பாளா, அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், அடி பாவி பையன் எப்படியெல்லாம் கேட்குறான் பார், இன்னும் நீ கையில் மாட்டுவோம். ஒரு செகண்ட் என் ஹார்ட் பீட்டே நின்று போச்சு. நல்ல வேலை இவங்க கிட்ட காமிச்சிக்கல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு. நானும் எப்படி தைரியமாக பேசிட்டேன், இப்படி கை கால்லாம் இப்போ உதறுது. நல்ல வேலை அவன் வைக்கும் மானத்தை விட்டு கொடுக்கல. ஆனாலும் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டுருக்கூடாது. ஐயோ இனிமேல் நம்மளை இப்போ பார்த்தாலும் கலைச்சிட்டே இருப்பானோ. சச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம என்ன உண்மையை தானே சொன்னோம் அப்படின்ட்டு அவளும் புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கா. என்ன தான் வெளில காமிச்சிக்கலனாலும். இப்போது மினினா பின்னாடியே வந்துட்டு ஓயினை டேப் பண்ணுறா. என்னடி அப்படின்னு கேட்கும். என்ன இப்படி சொல்லிட்டு வந்திருக்கா
ஒன்றும் ஊகுன்னு சொல்லிருக்கலாம், இல்லை ஊகுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீ என்னடி இப்படியெல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கா? எனக்குலாம் உசுரே போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மாதிரி இப்படி வெளில சொல்லுவாங்க. இதெல்லாம் அவன் கேட்பான். அவன் என்னடி இப்பெல்லாம் பேசுகிறான், இது சரியான ராக்கிங் காலேஜாக இருக்கும் போல் அப்படின்ட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு செகண்ட் பீதியே கிளம்பிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் மினி பார்த்துட்டு ஒரு செகண்டில் உன்னை சிங்கப்பெண் ரிஸ்ட்டுக்கு நான் போட்டேனேடி. அது சரி, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். உனக்கு பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கணும். அவங்க முன்னாடி அப்படி பேசிட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுறியா? நீ வா அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரில் கை போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே டைம்லாம் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்கோக்கோட கேங்கை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கச்சு இப்போ தேவன் தான் ஜங்கோக்கை பற்றி பேசுகிறான். இதை பற்றிவன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்டா நீ அப்படின்ட்டு ஜங்கோக்கு வச்சு கலாய்க்கிறான். எல்லாருமே சிரிச்சுட்டு இப்போ ஜங்கோக்கு தான் இதை அப்படியே சீலிங்கை பார்த்தே கேட்டுருந்துருப்பானா. அப்படியே தேவை தான் பார்க்குறான். மச்சான், ஐ திங்க் ஐம் ஃபால் இன் லவ்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருமே இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுடா சிரிக்கிறீங்க? ஸோ மச்சான் என்னடா காமெடி பண்ணுற அப்படின்னு ஜிமின் கேட்கும். நான் என்னடா காமெடி பண்ணேன், நான் உண்மையை தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேவனா மச்சான், உனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அது ஜஸ்ட்டு லஸ்ட்டாக தான் இருக்கும், லவ் லிஸ்ட்லாம் நீ சேர்க்காத அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜங்கோக் தான் சொல்கிறான். அப்படிலாம் இல்லைடா, லஸ்ட்டு வேறு லவ் வேறு. என்ன சொல்லு கேட்போம் அப்படின்ட்டு தேங்கோ சொல்லுவான். அதுக்கு ஜங்கோக் சொல்லுவான், நீ கொஞ்சம் யோசிய, லவ்னா என்ன, லஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு சொல்லவும் அதை தாண்டா ஒன்றை சொல்கிறேன் சொல்லுடா அப்படின்ட்டு ஜிமின் தான் சொல்லுவான். ஸோ இப்போது ஜங்குக்கும் சொல்கிறான், மச்சான் லஸ்ட்டுனா வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவகிட்ட போகணும்னு தோணும், என்னென்னமோ பண்ணணும்னு தோணும். ஆனால் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவளை பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகி ஒரு மாதிரி பதட்டமாக ஆச்சுடா. அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, அது ஃபீலிங்கே என்னன்னு தெரிலடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிமின் தான் சொல்லுவான், அப்படியா, அந்த பொண்ணு ரொம்ப ஹாட்டாக இருந்திருப்பா, ரொம்ப அழகாக இருந்திருப்பா, அதனால உனக்கு அப்படி தோணி இருக்கும் மச்சான், நீ எல்லாம் லவ்ல இருந்திருக்கன்னு சொன்னாலும் நம்பவே முடியல அப்படின்னு அவன் சொல்லுவோம். இப்போ காய்தான், டேய் இருங்கடா அவனை ரொம்ப ஓட்டாதீங்கடா, சரி சொல்லு வேலை அப்படின்ட்டு ஜங்கோ கிட்ட சொல்கிறான். நீ தாண்டா என் ஃப்ரெண்டு, சொல்கிறது கேளு, அவளை பார்க்கும்போது இப்படி ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகி ஒரு செகண்ட் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டேன்டா. அவளை பார்க்க அவள் கிட்ட போகணும்லாம் தோணலை, அவளை பார்க்கணுன்னு மட்டும்தான்டா தோணுச்சு அப்படின்ட்டு இவன் இவ்வளோ வர்ணிச்சு சொல்கிறத பார்த்துட்டு இப்போது ஜிமின்னா மச்சான் யாரா அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜங்குக் சொல்கிறான், மச்சான் இன்னைக்கு பார்த்தோம்ல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இனி நிறைய பொண்ணை தான் பார்த்தோம், நீ எந்த பொண்ணை சொல்கிற தேவம் கேட்க, அதான் ஒயின் லீ ஒயின், பேரே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சொல்லவும் இப்போ எல்லாருமே ஷாக்காக பார்க்குறானுங்க. அந்த பொண்ணாடா அப்படின்ட்டு தேவம் கேட்கவும், ஆமாம் அதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் கேட்குறான், டேய் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி கேட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படி கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும், நீ என்ன கேட்கல, லவ் பண்ணுற பொண்ணை பார்த்து நீ வேர்ஜனா அப்படின்னு கேட்டால் எந்த பொண்ணுற அப்படி இருக்கும், அவன் நல்லா உன்னை கலாய்ச்சி விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்லவும் இப்போ தான் ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ இப்படி சொல்லி வச்சுருக்கோம்ல நம்ம, மச்சான் அது ஏதோ பழக்க தோஷத்துக்கு கேட்டேன்டா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டே சிரிக்கிறானா. உன் பழக்க தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு 1 2 3 ஹார்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ வாய்ந்தான் கிளாஸில் உட்காந்து கிளாஸை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போது மேடம் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்போ யாரும் வர்றதை பார்க்குறாங்க, யாருன்னு வாய்ப்பு பார்க்குறா இந்த டோர் சைடாண்ட. இப்போ ஜங்குக்கு அவனோட கேங் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் அந்த கிளாஸ் மேமை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கை பார்த்தோன்னே
என்னப்பா ஜங்குக், இது உங்கள் கிளாஸ் கிடையாது, இது வேறு டிபார்ட்மெண்ட்ப்பா, தெரியாமல் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு மழுப்பிக்கிட்டே அவங்களும் கேட்குறாங்க. இப்போ தயாங் தான் மூட்டு வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த காலேஜ்லேயே ஜங்குக் தான் வந்து கெத்தான ஒரு ஆள் மாதிரி இருப்பான். ஐ மீன் வந்து அவங்க கிட்ட போகவே அவ்வளோ ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்கும். ரொம்ப வந்து எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு பர்சனாக அந்த கேங்கை பார்க்குறாங்க. ஸோ இப்போது எல்லாருமே உள்ளே போயிட்டு இருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் சுற்றி முற்றி ஒன் கிளான்ஸ் பார்க்குறான். பார்த்துட்டு வாயினை நோட்டீஸ் பண்ணிடுறான். ஐயோ இவனா வெளில கேட்டது பார்த்தாதுன்ட்டு இங்கே கேட்க வந்துட்டானா, கொஞ்சம் கேட்டுரு இதுக்கு கிளாஸ் மேம் அதுவும் இவனை பார்த்து பயந்தோட்டாங்க. இவன் 3rd இயர் தானே, இவன் இந்த கிளாஸுக்கு ஸ்கூலுக்கே இவன் அதிபதி மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்ட் ஐஸில் பார்த்துட்டு இருக்கா ஜங்குக் இதை பார்த்துட்டு அப்படியே மேலே தான் ஏறி வரான். ஸோ இப்போது வாயினோட டேபிளில் போய் நின்றுடுறான். ஸோ இப்போது கீழே தான் குடிச்சிட்டு இருந்திருப்பாள் வாயின், அப்படியே மேலே பார்க்குறா. அவள் கெந்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ட்டு, என்னடா உனக்கு என்னடா இங்கே வேலை, அதுவும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, சரி போ டைம் ஆச்சு, எங்கள் மேமை சொன்னி வர சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவள் ஒரு பயத்துலேயே சொல்லிவிட்டு அப்படியே கீழே குனிச்சிக்கிறா. இப்போது பக்கத்தில் இருக்க மீதா, இவளுக்கு இந்த வெட்டி வீராப்புக்கு வர வேலையே இல்லை, அளவும் இல்லை, ஸோ அப்படின்ட்டு அவளும் மனசுக்குள்ளேயே வாயினை திட்டிகிட்டு இருக்கா. இப்போது ஜங்குக் தான் ஒரு டேபிளை அப்படியே தட்டுறான். ஏய் எந்திரிச்சிட்ரி அப்படின்னு சொல்லவும் வாயினும் டக்குன்னு எந்திரிச்சு ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக் வந்து என்ன வாடா போடான்ற, நான் சீனியர் தெரியும்ல, சரி சீனியர் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்கவும், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லவும், என்னடா இப்படிலாம் கேட்குறானே அப்படின்ட்டு, சீனியர் விளாடாதீங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்ட்டு சொல்லவும், சரி என் கூட அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பான். இப்போது இப்படி இவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு எல்லாருமே வாயினை பார்த்து சொல்கிறாங்க, என்னடி வாயின் சீனியர் கண்ணு வச்சிட்டான் போ அப்படின்ட்டு சொல்லவும், இவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், மூட்டவா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இப்போது காலேஜோட என்ட்ரன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு இருந்திருப்பான். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, இப்போலாம் காலேஜ் விட்டு வெளில போகக்கூடாது, அப்புறம் என்ன லீவுன்னு சொல்லிடுவாங்க அடுத்தடுத்து வேறு கிளாஸ்லாம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஒரு கிளான்ஸ் வந்து திரும்பி தான் பார்த்து மறைப்பானா. அவன் எதுவுமே பேசியிருக்க மாட்டா. இப்போது வண்டி தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். அவன் பைக்கில் வந்து ஏறிட்டு வாயினை வந்து உட்கார்ற மாதிரி கண்ணை காட்டுறான். வாயின் வந்து அப்படின்ட்டு தலையாட்டவும் வாயினை பார்த்து ஜங்குக் அப்படி முறைக்கிறான். இவளை இன்னும் பேசுறதே தெரியாமல் அப்படியே ஏறிட்டு இருந்திருப்பா. ஏறிட்டு ஒரு 2 hours நல்லா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வாயினை கூப்பிட்டு ஊராக சுற்றுறது மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த 2 hours எப்படி போயிருக்கோன்னா, வாயின் வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருக்கவே மாட்டான். ஜங்குக்கு வந்து இவன் பார்த்து அடுத்த செகண்டே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். இவன் வேணான்னு சொல்லுவான், வாயில் திணிச்சு விட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி க்ரேஸியாக போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ மணி ஒரு 4:50 கிட்டே இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனால் காலேஜே 4:30 தான். இப்போ மினி நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இவங்க எப்படா வருவாங்கன்ட்டு. இப்போ ஜங்குக்கும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு ஓகே பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவனும் போகும்போது, மிஸ்டர் 1 செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறான். இல்லை எதுக்கே இவ்வளோ நேரம் என்னை கூப்பிட்டு ஊராக சுற்றிட்டு இருந்தீங்க, எனக்கு கிளாஸ் போயிடுச்சு பாருங்க, இதே எங்கள் அம்மாக்கெலாம் தெரிஞ்சிருந்தா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறா. அதுக்கு ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, மூட்டு வீட்டுக்கு போடி, உனக்கு இந்த கோவம்லாம் செட் ஆகலை அப்படின்ட்டு அப்படியே பைக்கை விட்டு இறங்கி வந்து வாயினோட சிக்ஸ்லேயே ஒரு லாங் கிஸ் பண்ணிட்டு அவனை போயிட்டு இருந்திருப்பான். எனக்கு பேசவே முடியல, என்னடா இவன் அப்படின்ட்டு கண்ணத்துலேயே கை வச்சிட்டு இருப்பான். இனிமேல் என்கிட்ட தேவையில்லாத கொஸ்டின் ரேஸ் பண்ண இதை விட டபுளாக போகும் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இங்கே மினிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது இங்கே, வந்து ஒரு நாள் தானடா ஆச்சு, அதுக்குள்ளே இந்த கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்ட்டு மினி போய் பக்கத்தில் நிற்கிறா. வாயின் பக்கத்தில் வாயின் ஸ்டில் இன்னும் ஸ்டாச்சு மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. இங்கே பாருடி, என்னடி ஆச்சு, எங்கடி போயிட்டு வந்தீங்க, அவன் என்னடி இப்படிலாம் பண்ணுறான், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கொண்டே போட்டுருவாங்களே உன்னை, ஏய் சும்மாரு,
எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடி நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒயின் இந்த மினி கிட்ட கேட்கும். மினி ஒயின் ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவளும் போயிட்டு இருக்கா. ஸோ எப்படியே நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகுது. டே ஒயின் காலேஜ்க்கு வந்துட்டு இருந்திருப்பா. உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து போயிட்டுருக்கா மினியும் ஒயனும். ஸோ இப்போது ஒயனுக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க 3 பசங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஒயனும் யார் எதுன்னு பார்த்தா அவங்களாம் செகண்ட் இயர் 3rd இயர் படிக்கிற அந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்க. இவளும் ஒன்றுமே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்ன சீனியர் வேணும் அப்படின்னு கேட்குறா. நீதான் ஃப்ரெஷரா, நேற்று ஜக்கு கூட பார்த்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். அதுக்கு ஒயின் எதுவுமே பேச முடியாமல் புரியல அப்படின்னு சொல்கிறா. புரியாது உனக்கு, சரி ஓகே அவன் கிடக்குறான் அவனோட, எனக்கு உடம்பு தெரியும் அப்படின்ட்டு அவனும் கேட்கும். பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே காசு பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியாடி நேற்று தான் ஜங்கு கூட வெளில போனால் இப்போ செகண்ட் இயர் சீனியர் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க. ஒயனுக்கு இதெல்லாம் கேட்கவே முடியல. இங்கே பாருங்க என்னால் நம்மளாம் தர முடியாது அப்படின்ட்டு அவளும் கோச்சிட்டு சொல்ல போவா. ஸோ இப்போது அகெயின் வந்து மறுபடியும் நிற்கிறான் ஒயனுக்கு முன்னாடி. இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கச்சு தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. டே கேலக்ஸ் நாயே அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட கேங் தான் வந்துட்டு இருப்பாங்க. கேலக்ஸ்க்கு இது கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. கேலக்ஸ்ன்னு சொன்னது இவ்வளோ நேரம் ஒயின் கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ல அவன் தான். இப்போது கேலக்ஸ் கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அப்படியே ஒரு குத்து தான் கொடுத்துருப்பான் மூஞ்சில். அவன் அப்படியே சுருண்டி கீழே விழுந்துட்டு இருந்திருப்பான். இப்போ தேங்க தான் பிடிச்சி மச்சான் இது காலேஜ்டா வெளில வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னடா இந்த இப்படியே வெளில வச்சு பார்க்குறது, ஃபாக் ஏய் உனக்கு என்னடி அவன்கிட்ட பேச்சு அப்படின்ட்டு ஒயனை பார்த்து கேட்குறான். ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. செகண்ட் பயமாயிருது. என்ன பேச்சுன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, வந்து உங்கள் கூட நேற்று நான் வெளில போன்னு தான் சொல்கிறாரு, அவர் என்னென்னு நம்பர்லாம் கேட்குறாரு, நான் எதுவுமே இல்லைன்னு தான் சொன்னேன் தெரியுமா அப்படின்ட்டு அவளும் கத்துறா. ஏய் என்ன அப்படின்ட்டு குரல் வசத்துற நீன்னு சொல்லவும் எனக்கு பேசவே முடியல. என்னடா இது, நேத்தியெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக சாக்லேட் பாய் மாதிரி பேசினவன் மொத்தமாக மாதிரி இப்படி நிற்கிறான் அப்படின்ட்டு டே பார்த்துட்டு இருக்கா. இப்போது மினி கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்கிறான். மினி அவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லவும் மினி எதுவும் பேசியிருக்க மாட்டான், அப்படியே கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ இப்போ ஜங்குக்கும் அந்த கேலக்ஸும் தான் நல்லா சண்டை போடுறாங்க. சண்டை மீன்ஸ் ஜங்குக்கு தான் போட்டு அந்த அடியும் அடிக்கிறான். கேலக்ஸோட மூஞ்சி அவ்வளோ ரத்தமாயிருது. அடிச்சுட்டே சொல்கிறான், ஏய் அத்தா பார்த்துக்கோ, அவள் என்னோடது, அவளை தொடணும், அவகிட்ட பேசணும், அவளை பார்க்கணும் கூட நீ நினைக்கக்கூடாது, உமால புரியுதா அப்படின்ட்டு அப்படி கத்துறான். அப்படியே சுற்றி முற்றி எந்திரிச்சு எல்லாரையும் பார்க்குறான். ஏய் எல்லா பிள்ளைங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், அவகிட்ட போனோம் பேசணுன்ட்டு அவள் கூட இன்னொரு தடவை எவனையாச்சும் பார்த்தேன் முறிச்சு விட்டுருவேன்டா அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் கோல்டு வாய்ஸில் சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்திருப்பான். இப்போ எல்லாருக்குமே அப்படி பயமாக இருக்குது. ஜங்குக்கோட இந்த செக்மெண்ட்டை கேட்டுட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்னடா இது, அந்த பொண்ணு வந்து நேற்று தான் இருக்கும், இவன் என்னடா இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு எல்லாரும் காசு பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேலக்ஸுக்கெலாம் ரொம்ப ஒரு பெரிய ஷேப் ஆகிடுது. ஏதாச்சும் ஒரு நாள் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு அவனும் எதுவுமே பேசியிருக்க முடியாமல் அவனும் அவங்க பசங்களை போயிட்டு இருந்திருப்பானுங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது எல்லாருமே லேபில் தான் இருப்பாங்க. ஐ மீன் வந்து ஒயனோட கிளாஸ்மேட்ஸ்லாம். இப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது யாரோ டோரை வந்து அப்படி வந்து அப்படியே கிக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அது ஜங்குக் தான். ஜங்குக்கும் கேங்கும் தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. என்னடா இவன் வந்துட்டான் அப்படின்ட்டு ப்ரொஃபஸர்லாம் பார்த்துட்டு என்னப்பா ஜங்குக் என்ன வேணும் அப்படின்னு கேட்கச்சு. அதே தான் ஜிபித் சொல்கிறான். அவன் ஏய் எல்லாம் கிளம்புங்க அவுட் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பியிருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸாலையும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவர் போயிட்டு இருந்திருப்பாங்க. அதே கிளாஸ் தான் மினி ஒயின்லாம் இருந்திருப்பாங்களா. மினி போகிறத பார்த்துட்டு ஒயினை பின்னாடியே போவாளா. ஸோ இப்போது ஜங்குக் தான் ஒயின் போக வச்சு அவள் கையை பிடிச்சி இழுத்துடுறான். இழுத்துட்டு அவன் பார்த்த மாதிரி நிற்க வைக்கிறான்.
ஜங்குக்கு இப்போ பின்னாடி தான் திரும்பி பார்க்குறான். அவன் கூட வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருப்பானுங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கும். இப்போ அந்த ஹோல் கிளாஸ்லேயுமே இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்களா. ஜங்குக்கை பார்த்து கேட்குறா, என்ன ஜங்கு நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் போகணும் விடுங்களேன் அப்படின்ட்டு அவளும் கையை தட்டி விட்டு போகலான்னு பாப்பா. ஸோ இப்போது ஜங்குக்கு ஏற்கனவே ஒரு கோவத்தில் வந்துட்டு இருந்திருப்பான். இவன் இப்படி பண்ணோன்னு இன்னும் கோவமாகிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க வாலில் தான் ரொம்ப ஃபோர்ஸ்டாக பின் பண்ணியிருப்பான். பின் பண்ணிவிட்டு வாயினோட 2 கையுமே லாக் பண்ணியிருப்பான். வாயினுக்கு பேசியிருக்கவே முடியாது. ஜங்குக்கு என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு அவளும் கோவமாக கேட்குறா. ஏய் யாரடி அது, நேற்று அவன் கூட செல்ஃபி எடுத்ததான் கேள்விப்பட்டேன். ஆமாம் அவன் பேர் கூட மின்ஹூ ரைட் அப்படின்னு கேட்கச்சு. எனக்கு ஒன்றும் பேச முடியல. ஆமாம் அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஆனால் அவனும் ஒரே காலேஜில் இப்போ படிச்சுட்ருக்கோம். நேற்று சும்மா பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டை ஃபோட்டோ கேட்டால் எடுத்தேன். இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவளும் கேட்கும். என்ன இருக்கா, போய் எடுத்துருங்க. ஆமாம் எடுத்தேன். அதுக்கு என்ன இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே வாயனை வந்து ஒரு லாங் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். வாயனுக்கு அதில் மூச்சே விட முடியல. அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். வாயனால் எதுவும் பேசியிருக்கவும் முடியாது. பிகாஸ் அவளால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பா. அவளோட மொத்த ஃபோர்ஸையும் வச்சு ஜங்குக்கு அப்படியே எடுத்து விட்டுருப்பா. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியுதா, என்ன லூஸா ஐயோ மேட் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு அவளும் பதட்டமா கேட்குறா. ஜங்குக்கும் ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் அப்படியே முன்னாடி வந்து அப்படியே மறுபடியும் அவனை ஷோல்டர் 2த்தையும் பிடிச்சி வாலில் பின் பண்ணி சொல்கிறான். பாரு, நீ என்னோடது மட்டும்தான், நீ எவனும் பார்க்கக்கூடாது, நீ எவனையும் பார்க்கவே கூடாது. மீறி ஏதாச்சும் நடந்தது இப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை எத்தி விட்டு புரியுதா அப்படின்னு கேட்கவும் அவனால் எதுவுமே பேசியிருக்க முடியாது. இல்லை புரியல, எதுக்கு இப்படிலாம் சொல்கிற, நீ எதுக்கு என்ன இப்படி ரூல் பண்ணுற, ஃபர்ஸ்ட்டு யார் நீ அப்படின்ட்டு அவளும் கேட்குறா. ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, யாருமே டச் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. யாரு நான் கேட்குறேன், ஓ ஹிட்லர்னு வச்சுக்கோ. பாரு, உங்ககிட்ட இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் வரும் மேபி. ஓகே, சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மீறி ஏதாச்சும் பண்ணினா இதை விட டபுளாக பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக போக பார்ப்பான். எனக்கு ஒன்றுமே பேசியிருக்க முடியாது. என்ன நம்ம சொல்லிட்டு போகிறான், டேய் இதுக்கு தான் சொன்னேன் என்னை காலேஜெல்லாம் சேர்த்து விடாதீங்க, யாரு கூடயாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்ட்டு. ஐயோ என்னடா பண்ணுவேன் செய் அப்படின்ட்டு என்னடா வாழ்க்கை இதுன்ட்டு அவளும் போயிட்டு இருந்திருப்பா. இப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த எல்லா டேஸ்க்குமே ஜங்குக்கு வந்து ஓவராக வாயனை கேர் பண்ணிப்பான். அது கேருன்றதை விட அவன் பண்ணுவான். வாயனுக்கு அது எதுவுமே பேச பிடிக்கலனாலும் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பா. இந்த டேஸ் ஃபுல்லாகவே ஜங்குக்கு வந்து வாயனை எங்கேயுமே விட்டுருக்க மாட்டான், கூடவே தான் வச்சுட்டு இருந்திருப்பான். வாயனை வீட்டில் ட்ராப் பண்ணுறது முதற்கொண்டு அவன் தான் பார்த்துக்குவான். எனக்கும் இதெல்லாம் என்ன பேசுறதுனே தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்படி டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது எல்லாருமே கிளாஸை தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ மீறி தான் சொல்கிறா, வர ஃபேர்வெல் இருக்குல்லடி, அதுக்கு வந்து டான்ஸில் வந்து சேர்க்கறதுக்கு பேர் கேட்டாங்க, நீ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்கச்சு. ஆமாம் நானும் டான்ஸில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு வராத டான்ஸா அப்படின்ட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படியே அவங்க பேசிட்டு அப்படியே நடந்து தான் போயிட்டு இருந்திருப்பாங்க ஆஃபீஸில் நேம் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போது முன்னாடி ஜங்குக்கு தான் வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு வாயின் பார்த்தோன்னே இவனா எங்கடா தப்பிச்சு வருதுன்னு சுற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கச்சு. ஜங்குக்கு வந்து வாயின் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். வாயின் அப்படின்னு கூப்பிடவும்
ஐயோ பார்த்துட்டானே, இவன் என்னை விட்டு போகவே மாட்டானா, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது போல் அப்படின்ட்டு அவளும் திரும்பி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லவும் அதுக்குள்ளே ஜங்கு கிட்ட வந்துட்டு இருப்பானா. எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்கும். மினி சொல்லுவா, இல்லை ஜங்குக் சீனியர், நாங்கள் வந்து நேம் கொடுக்கறதுக்காக போகிறோம், வர ஃபேர்வெல்லில் வைன் வந்து டான்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக் வந்து சொல்கிறான், டான்ஸா அப்படின்ட்டு ஒயினை பற்றி கேட்குறான். அதுக்கு ஒயினை பிக்கு பிக்குன்னு முடிச்சுட்டு ஆமாம் டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட நீ பெர்மிஷனே வாங்கல நேம் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒயின், ஆமாம்ல சொன்னல ஐம் ஃபர்காட், சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, இப்போ நான் பெர்மிஷன் கேட்குறேன் தரீங்களா அப்படின்னு சொல்கிறான். முன்னாடி வா அப்படின்ட்டு அவன் முன்னாடி போகிறான். ஐயோ 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 என்ன எங்கள் அப்பா அம்மா விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்ட்டு இவ்வளோ புலம்பிக்கிட்டே பின்னாடி போகிறா. ஸோ இப்போது அப்படியே நின்றுட்டு இருக்கா அந்த கார்டன் ஏரியாவில். முன்னாடி ஜங்குக் பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவல்லவா? ஆமாம், எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாவே பண்ணுவேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லவும் ஜங்குக் இதை பார்த்துட்டு, ஓகே என்ன காஸ்டியூம்? அதுவா, சாரி ஒரு வில்லேஜ் காஸ்டியூம் அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டே சொல்கிறா. ஓகே, அந்த ஹிப்லாம் தெரியாதுல்ல அப்படின்ட்டு சொல்லணும். சாரியில் ஹிப் தெரியும் தான், பட் நான் ஹிப் தெரிகிற மாதிரி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், குட், நல்லது, ஓகே எடுத்துக்கோ, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். பட் வந்து இந்த ப்ராக்டிஸ் அந்த மண்ணாங்கட்டின்ட்டு நான் வரும்போதில் நீ வந்து வராமலாம் இருக்கக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லவும், ஓகே 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 அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்போ அவளும் சரி ஓகே நான் வந்து பேர் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவளும் பாப்பா, பேர் தானே அதெல்லாம் போயிடும், சரி ஓகே என் கூட லஞ்சுக்கு வா அப்படின்ட்டு அவனை லஞ்ச் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இப்போது லஞ்ச் தான் சாப்பிட்டுட்டு உட்காருவாங்க. அப்போது ஜங்குக்கை பார்த்து வாங்கி கேட்குறா. ஜங்குக், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? என்ன நீங்கள் லவ்வாக பண்ணுறீங்க? ஆமாம் லவ் தான் பண்ணுறேன், நான் என்ன ஒன்று பண்ணேன் அப்படின்ட்டு அவன் கேட்கச்சு. உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் உங்களை லவ்வே பண்ணல, நீங்கள் என்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமாக தெரில அப்படின்ட்டு அவன் மாட்டி கேஷுவலாக சாப்பிட்டுட்ருக்கான். இல்லை எனக்கு புரியல அப்படின்ட்டு வான் கேட்கச்சு. நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ராங் ஆன்சர்லாம் என்கிட்ட கேட்காது, இங்கே பாரு அவனை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்னை வந்து பேக்லலாம் பண்ண தேவையில்ல, என் கூட அது போதும், இருந்துதான் ஆகணும், இருக்கிற வேலை இல்லை அப்படின்னு அவனும் அசால்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். என்னடா வாழ்க்கை இது, இவன் என்னென்னோ பேசுகிறான், நம்மள என்னென்ன நினச்சிட்ருக்கான், நம்மளை மதிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு தலையெழுத்தே நான் அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ எப்படியும் ஒரு 2 days கிட்ட பாஸ் ஆகுது. இப்போது வயனமினி ஒன்று ஹால்வேல பேசிகிட்டே போவாங்க ரேண்டமாக. ஸோ அப்போது மினி தான், வேணா அங்கே பாரு வேணா அது பார்க்க ஜங்குக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இவனை என்னடா அது அப்படின்ட்டு அவள் சொல்கிற இடத்த காட்டுறா. அங்கே வந்து ஜங்குக் கிட்ட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு இதை பார்த்தோன்னே கொலை காண்டாயிடுச்சு. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. சாரி மென்ஷன் பண்ண பார்த்துட்டேன், இது ஒன் ஷாட் இல்லை FF, கொஞ்சம் தப்பாக நினச்சி கதைக்கு பண்ணிச்சிருங்க. அண்ட் பர்த்டேன்னு ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப சாரி. அப்லோட் பண்ணலான்னு போகும்போது ஃபோன் வேறு உடஞ்சிருச்சு, அது ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க மீஸ், ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பட் என்னை மன்னிச்சிருங்க, ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய ஹோப் கொடுத்து நான் உங்களை பிரேக் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க.
சாரி, மன்னிச்சு விட்டுருங்க.